கொள்ளு எள்ளு துவையலுக்கு தேவையான பொருட்கள். கொள்ளு வந்து ஒரு கைப்பிடி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிறிதளவு எள்ளை வந்து அதையும் வறுத்து இப்போ கொட்ட போகிறேன். எண்ணெய் ஊற்றி நம்ம தேவையான அளவு காரத்துக்கு தகுந்தாப்பில் பட்டை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அது தேவையான அளவு பூண்டு, இது பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு இது இப்போ ஃபஸ்ட்டு பட்டை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கணும். வரமிளகாவையும் கருவேப்பிலையும் வறுத்துட்டு பிளேட்டில் நல்லா செவக்க வச்சுக்கணும். வறுத்துக்கிட்டு நம்ம இது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் வறுத்துக்கணும். சட்டிக்கு தேவையான அளவு பெருங்காயம், அப்புறம் வந்து ஒரு வெள்ளைப்பூடு 5-6 பல் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொள்ளு எள்ளு மிகவும் உடம்புக்கு நல்லது. இது சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குது. இது வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் குறக்குறன்னு நைஸ், ரொம்ப நைஸ் இல்லாமல் குறக்குறன்னு அரைச்சி துவையலாக வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் நெய் ஊற்றி இந்த துவையில பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள். மற்ற எல்லா டிஷ்ஷுக்கும் இந்த சைடு டிஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணலாம். கொள்ளு எல்லாத்துலேயும் அதிக விட்டமின்ஸ் இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால்லாம் குறையும். கொலஸ்ட்ரால் குறையினால நம்ம வெயிட் லாஸ் ஆகலாம். இதெல்லாம் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.